அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமே இல்லை. என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட எழுத்தை நாடை முறைப்படுத்திடுவோம், வெற்றியை சுதந்தரிப்போம். சாதாரண ஒரு மனுஷன் கர்த்தரை அறிஞ்சிட்டான்னா போதும், அவனை படிப்படியாய் உயர்த்தி எல்லாரும் பார்க்கும்படி வைப்பார். பூமியில் மேலான இடத்துல உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவார். கைகளை உயர்த்தி எல்லாரும். ஆண்டருடைய பார்வை உங்களுக்கு வேணும், ஆண்டருடைய இறக்கம் உங்களுக்கு வேணும், ஆண்டருடைய தரிசனம் உங்களுக்கு வேணும். உங்களுக்கு ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து தான். ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து தான். ஒருவரையும் அற்பமாக எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. எங்க பாப்போவே உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே, உங்க சமூகத்தை மறந்து. கைய உயர்த்தி. எங்க பாப்போவே உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே, உங்க சமூகத்தை மறந்து. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே, என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. ஓ அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமே இல்லை. என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே, உங்க சமூகத்தை மறந்து. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன், உங்க சமூகத்தை மறந்து. எல்லாரும் கைகளை அசைத்து அப்படியே நல்லா மியூசிக் மட்டும். எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயும் என்னை நீ கைவிடுவீரோ, இஸ்ரவேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. எப்ராயும் என்னை நீர் கைவிடுவீரோ, இஸ்ரவேல் என்னை நீர் மறந்திடுவீரோ. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமே இல்லை. என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை. ஆமென். அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமே இல்லை. என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள. கலக்கமில்லை. கைகளை உயர்த்தி. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போவே உங்க பிரசனத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன், உங்க சமூகத்தை மறந்து. எல்லாரும் கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. ஒரு ரபா அந்த ரபா 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 ரபா. உண்மை உண்மை உண்மை. எங்க போனாலும் விட மாட்டார். பூமியில நீ பாதாளத்துக்கு போனாலும் விட மாட்டார். ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசியை பேர் சொல்லி அழைத்தார், அவனை போஷித்தார், அபிஷேகத்தில் நிரப்பினார். ஒரு நாள் சொன்னார், நீ நினிவேவுக்கு போகணும், நினிவேவின் பாவம் எட்டிட்டுனார். கவனிங்க, அவன்
கோபப்பட்டு தர்சுக்கு போறேன்னு தேவ சமூகத்தை விலகி எனக்கு ஒரு டிக்கெட் தாங்க அப்படின்னு கேட்குறான். மாலுமிகிட்ட, இந்த கப்பல் மாலுமிகிட்ட கேட்குறான், நான் தேவ சமூகத்தை விட்டு விலகிறேன், எனக்கு ஒரு டிக்கெட் தாங்கன்னு. அவன் ஆமாம் தர்சுக்கு போனான். ஆனால் கப்பல் உடைஞ்சது. ஹல்லேலூயா. என்னை தூக்கி கடலில் போடுங்கன்னா அழிஞ்சானா. அவனை விழுங்கிறதுக்கு கர்த்தர் மீனை கொடுத்தாரு. மீன் கரையில் கக்கிச்சு, எங்கே போனாலும் விட மாட்டார். ஆமாம், கைகளை தட்டி, மறக்காத தெய்வம், நம்மளை விட்டு விலகாத தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட தீர்ப்பை நடைமுறைப்படுத்திடுவோம், வெற்றியை சுதந்தரிப்போம். சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட தீர்ப்பை நடைமுறைப்படுத்திடுவோம், வெற்றியை சுதந்தரிப்போம். இத்தகைய மேன்மை, இத்தகைய மேன்மை பரிசுத்தவான் நமக்கு. சொல்லுங்க, இத்தகைய மேன்மை பரிசுத்தவான் நமக்கு உண்டானது, உரித்தானது. ஓ, சாத்தானுக்கு எதிராய் எழுதப்பட்ட தீர்ப்பை நடைமுறைப்படுத்திடுவோம், வெற்றியை. மறுபடியும், சாத்தானுக்கு எதிராய் எழுதப்பட்ட தீர்ப்பை நடைமுறைப்படுத்திடுவோம், வெற்றியை சுதந்தரிப்போம். அல்லேலூயா. சாத்தானுக்கு எதிராய் எழுதப்பட்ட தீர்ப்பை நடைமுறைப்படுத்திடுவோம், வெற்றியை சுதந்தரிப்போம். சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட தீர்ப்பை நடைமுறைப்படுத்திடுவோம், வெற்றியை சுதந்தரிப்போம். இத்தகைய மேன்மை பரிசுத்தவான் நமக்கு, இத்தகைய மேன்மை பரிசுத்தவான் நமக்கு உண்டானது, உரித்தானது. ஓ, சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட தீர்ப்பை நடைமுறைப்படுத்திடுவோம், வெற்றியை. இப்ப நீங்க எல்லாரும் பாடுங்க, பாடுங்க. கோரஸ் மட்டும் நல்லா பாடுங்க. ஹல்லேலூயா. கத்தருக்கு சுகத்திரங்கிறதுக்கு அப்படியே நீங்கள் ஜாம் பண்ணும்போது தோல் வலியெல்லாம் வலியெல்லாம் ஆண்டவர் சுகங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அவன் ஆண்டவரே எனக்கு தோல் வலி 2 தூக்க முடியல, ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டுங்க. அப்போவே எனக்கு ஒரு ஜில்லுன்னு கரண்ட் மாதிரி வந்துச்சுங்க. அப்போ நான் தூக்கி பார்த்தனுங்க, நல்லா வருதுங்க. கை தட்டுங்களா நல்லா. 2 கையும் தூக்க முடியாம நெஞ்சு வலியில நான் வந்தேன். அந்த அம்மா சொல்லுது, இப்போ ஜோம் பண்ணும் பொழுது ஆண்டுடைய வல்லமை வந்திருக்குன்னு சொன்னீங்களே, இப்போ 2 கையும் நல்லா தூக்குறேன், இந்த வலியே இல்லை. இயேசு நம்ம அருகே இருக்கிறாருங்க, கிட்ட கிட்ட இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு கை காலே எனக்கு செயல்படாமல் ஆயிடுச்சு, நடக்க முடியாமல் ஒரு சூழ்நிலைமையில் இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அம்மா எனக்கு அடிக்கடி எனக்கு ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பார்த்து பார்த்து ரொம்ப நாளாக நான் பயந்துருக்கேன், அவங்களுக்காக நான் அழுதுருக்கேன். ஆண்டவரே என்ன இது இப்படி செஞ்சிகிட்டே இருக்காங்களே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சூழ்நிலையில் இருக்கும்போது அப்போது எனக்கு என்னையே அறியாமல் எனக்கு உணர்த்தப்பட்டது, இப்போது நான் உன் கை காலெல்லாம் நான் உனக்கு நல்லபடியாக சுகம் கொடுத்துட்டேன். நான் இங்கே வந்த பின்னே எனக்கு அது நடந்த அற்புதம் எனக்கு நிறைய கொடுத்துருக்காரு, எனக்கு சொல்ல முடியாத நிறைய செஞ்சுருக்காரு, எங்கள் குடும்பத்தை தேவைகள்லாம் நிறைய சந்திச்சிருக்கிறாரு. ஆனால் நான் எனக்கு உணர்த்தப்பட்ட காரியம் என்னன்னா, நான் எப்பயுமே அந்த வலி போகாதவ அன்றைக்கி ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு, நீ இந்த வலி போமா, நீ இந்த வலி போ. நான் இப்போ கேட்குறேன், நான் இந்த வலி போனால் அவள் எனக்கு மறுபடியும் ஏதாச்சும் செஞ்சிருவாளோன்னு பயமாக இருக்கே இசப்பா. இல்லை நீ போ. அப்போ நான் எதார்த்தமாக போய் நான் கேட்குறேன், இங்கே ஒரு அம்மா இருந்தாங்களே, எங்கே அந்த அம்மா மறிச்சிட்டாங்கம்மா. இல்லை, அவங்க உனக்கு செஞ்ச தீங்குக்கு ஆண்டவர் அவளை இந்த இடத்துலையே வைக்காமல் அவங்கள கொண்டுகிட்டே போயிட்டாங்க, நீ சந்தோஷமா இரு. பாருங்கள், நிறைய தடவை எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 தடவையாச்சும் அந்த அம்மா எனக்காக நிறைய ஏற்பாடு பண்ணாங்க. நடக்கவே கூடாது, இருக்கவே கூடாது, இவங்க இந்த இடத்துல வந்து பிள்ளைகளோடு இருக்கக்கூடாது, நிறைய செஞ்சாங்க. ஆனால் அப்படியேப்பட்ட சூழ்நிலை விழுந்த ஆண்டவர் என்னை வெளியே தூக்கி எடுத்து இன்றைக்கி என் கை காலை கொடுத்து என்னை நடக்க வச்சு என் குடும்பத்துக்கு ஒரு தலைவியே என்னை இன்றைக்கி வச்சுருக்கிறாரு.
அதே போல் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இவங்க இருக்காங்க. எனக்கு இவங்க ஒரு 7 வருஷமாக எனக்கு பழக்கம். இவங்களுக்கு இப்போ போன மாதம் படிக்கட்டில் ஏறும்போது கால் சிலிப்பாயிட்டு கீழே விழுந்துட்டு இந்த ஜவ்வு கிழிஞ்சிடுச்சு இவங்களுக்கு. அப்புறமா டாக்டர் சொன்னாங்க 3 வாரம் ஆகும் நடக்கிறதுக்கு, நடக்க முடியாதுன்னு. அப்பாட்ட நாங்கள் ஜெபம் பண்ணோம். 3 நல்ல சுகமாயிட்டு இன்றைக்கி இவங்க சாட்சியோடு வந்திருக்காங்க. கர்த்தர் நிறைய காரியங்களை எங்கள் குடும்பத்தை சந்திச்சிருக்காங்க. நாங்கள் மேட்டுப்பாளையம் பகுதியிலேருந்து வரோம். நாங்கள் எங்கள் தம்பிக்கு கண்ணுக்கு அடிப்பட்டது, அதுலேருந்து சுகம் கொடுத்தாங்க. எங்கள் அம்மா ஒரு 5 வருஷமாக பேஷண்ட்டாக இருந்தாங்க, பேச முடியாமல். அவங்க இன்றைக்கி நல்ல சுகத்தோடு இருக்காங்க. என்னைய நல்ல சுகமாக வச்சாங்க, குழந்தைகளை நல்ல சுகம் கொடுத்துருக்காங்க. அதே போல் இவங்களே ஒரு சாட்சியை இந்த இடத்துல நிறுத்தினதுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தேவனுக்கு. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்துக்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்ன என்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமேன், ஆமேன். இந்த குருத்தோலை ஞாயிறு இதுல அந்த பண்டிகையில் பிரதானமாய் கலந்து கொள்ளுகிறவர் இயேசு கிறிஸ்து. இது எருசலேமுக்கு பக்கத்தில் ஒலிவம் மலைக்கு அடிவாரத்தில் பெத்மாகே பெத்தானியா, மரியாள் மார்த்தா லாசரு வாழ்ந்த ஊர். அடிக்கடி அங்கே போவார். ஆனால் இந்த நாள் அது பண்டிகை நாள். யூத ஜனங்கள் 7 பண்டிகை கொண்டாடுவாங்க. இது 3வது பண்டிகை. இதுக்கு பேர் பஸ்கா பண்டிகை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதிலிருந்து ஆண்டவர் ஆயத்தமாகிறார். நமக்காக இரத்தம் சிந்த பலியாக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற பஸ்கா பண்டிகை. பஸ்கான்னா உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், அதாவது ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் தெளிக்கப்பட்டு எகிப்தை விட்டு வெளியே வந்தவங்க தான். கூட்டம் கூட்டமாய் வந்தார்கள். எகிப்துக்குள்ள போனது 70 பேர், வந்தவங்க 30 லட்சத்துக்கு மேல. கையை உயர்த்தி அவ்வளவா இஸ்ரவேல் ஜனங்கள் பழுகவும் பெருகவும் கர்த்தர் பண்ணார். கையை உயர்த்தி. பார்வோன் எவ்வளவுக்களவு ஜனங்களை ஒடுக்கினானோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஜனங்கள் பெருக ஆரம்பிச்சாங்க. கிறிஸ்தவங்களை யாரும் ஒடுக்க முடியாது, அடக்க முடியாது. ஆமாம், சட்டம் போட்டு கட்டிட முடியாது. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. பண்டிகையில் திரளான ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக இருக்கிறாங்க. உளவு நெருக்கம். ஆனால் அந்த பண்டிகையில் ஓசன்னா பாடுறவங்களை பார்க்கல, பண்டிகை பிரதான ஆசாரிகளை பார்க்கல, யாரையுமே பார்க்கல. ஒன்னே ஒன்று பார்த்தார். அவருடைய கண்கள் ஆண்டவரை முத்தம் கொடுக்கிறதற்கு, அழுது துதிக்கிறதற்கு என் இருதயத்தை கவர்ந்தது என்ன தெரியுமா? கழுதையும் கழுத குட்டியும் கட்டி இருக்கிறத அவுக்கு சொல்ற. கையை தட்டுங்க. என்ன அற்புதமான தெய்வம்! கழுதையையும் மனுஷனையும் ஒரே நாளில் படைச்சார். உலகம் கழுதை அற்பமா என்னது. படிக்காதவனுக்கு பேர் கழுதங்க, வேலைக்கு போகாதவனுக்கு பேர் கழுதங்க, என்னென்னமோ சொல்றாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவரை இந்த காலையில் இந்த ஆராதனையில் நம்ம பயன்படுத்தி துதித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கழுதையும் கழுத குட்டியும் கட்டி இருக்குப்பா. 2 சீசர்ல சொல்றாரு, போங்க
இருவழி சந்தியில கட்டி இருக்கிறது. என்ன கொண்டாட்டம், என்ன திருவிழாப்பா! கட்டவுளு கழுதையின் கட்ட அவிழ்த்துட்டு வாங்குறாரு. எவனாவது ஏன் அவுக்குன்னு கட்ட அந்த கழுதை எனக்கு வேணும்னு சொல்லுங்கிறார். என்ன தெய்வம் நம்முடைய தெய்வம்! ஆமா, அவருடைய 7 கண்கள் தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிற கர்த்தருடைய 7 கண்கள் பூமி பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஜனங்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பலவித திருவிழாவை குறித்து பேசுறாங்க. பண்டிகை நாள் பெருமையா பேசுறாங்க, பெருமையாய் பார்க்கிறாங்க. ஆண்டவருடைய பார்வை கட்டப்பட்ட கழுதையை பார்க்குது. கழுதையை மனுஷனையும் ஒரே நாள் படைச்சார். ஆதியாகமம் புஸ்தகம் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 5ஆம் நாள் ஆயிற்று. ஆமா, 5வது நாள் ஆயிற்று. அடுத்து பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். 26வது படிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இங்க பாருங்க, மிருகங்களை படைச்ச உடனே மனுஷனை படைச்சிட்டு அதுக்கடுத்து ஓய்ந்து இருந்தார். 6வது நாள் எல்லாம் முடிச்சிட்டார். 7வது நாள் ஓய்வு நாள். கையை உயர்த்தி மனுஷனை மாதிரி தான் கழுதையை பார்க்கிறார். மனுஷர்கள் எல்லாம் கழுதை தானே அப்படின்னு அற்பமா என்றாங்க. ஆனால் ஆண்டவர் அற்பமாய் எண்ணப்பட்டதின் மேல கவனம் வைக்கிறார். இங்க நான் சொல்றேன், யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. கழுதன்னா மனுஷனுக்கு அடையாளம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் ஆமென், அல்லேலூயா. யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. ஒருவர் கண்ணிலையும் படல, பிரதான ஆசாரியன் கண்ணில் படல. பாருங்க, ஆண்டவர் இந்த பூமிக்கு தீர்க்கதரிசியாய் வந்தவர் இயேசு. இயேசு வர்றதற்கு முன்பதாகவே சகரியா எழுதின புத்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தில், சீயோன் குமாரத்தியே களிகூறு, கம்பீரி, உன் ராஜா நீதியுள்ளவர், சாந்தமுள்ளவர், கழுதை மேலும் கழுதை குட்டியின் மேலும் பவனி வருவார். படிமா. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். தீர்க்கதரிசி இயேசு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற வந்தவர். அவர் நீதியுள்ளவரும், அவர் ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவரும், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். எல்லாம் கையை தட்டி ஜோரா. தீர்க்க தரிசனம். மனுஷன் எல்லாத்தையும் அதை மறந்துட்டான். தீர்க்க தரிசனத்தை ஒரு மறக்கல. 2 சீசர்ட்ட சொல்றாரு, போப்பா தீர்க்க எங்க. அவருடைய சிந்தனை என்ன தெரியுமா? வசனத்தை நிறைவேற்றணும், தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றணும், வந்த காரியத்தை நிறைவேற்றணும். நான் எதுக்காக வந்தேன்? அதைத்தான் நிறைவேற்றணும். அருமையான கர்த்தருடைய மகளே, மகனே, இயேசு மேல வைத்திருக்கிற அன்பை 1000 மடங்கு நீங்க உயர்த்தணும். இயேசு மேல வைத்திருக்கிற பாசத்தை, வழிபாடுகளை 1000 முழுக்க உயர்த்தணும். 1/2 மணி நேரம் கர்த்தரை தேடுறாங்க, 1 மணி நேரம் தேடுங்க. ஏன் தெரியுமா? அவருடைய பார்வை அற்பமாய் எண்ணினவர்களை உயர்த்துற பார்வை, அற்பமாய் என்றவங்களை விடுவிக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரையும் அற்பமா எண்ணக்கூடாது. 10 காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஜனங்கள் படிக்கலையே, படிக்காதவனை பார்த்து அற்பமா எண்ணக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. ஜாதி வித்தியாசம் பார்த்து அற்பமா எண்ணக்கூடாது. வியாதி வரும், அந்த வியாதிகளை கண்டு அற்பமா, வியாதிஸ்தர்களை பார்த்து அற்பமா எண்ணக்கூடாது. உங்களுக்கு நான் சொல்றதை சொல்றேன், ஆவியானவர் சொல்றேன். ஏழைகளை பார்த்து, பணம் இல்லாதவனை பார்த்து, வஸ்திரம் இல்லாதவனை பார்த்து அற்பமா எண்ணக்கூடாது. அழகில்லாதவர்களை பார்த்து, அலங்கோலமாய் இருக்கிறவங்களை பார்த்து அற்பமா எண்ணக்கூடாது. சரீரத்தில் குறைபாடுகள் உள்ளவர்களை பார்த்து அற்பமா எண்ணக்கூடாது. வீடு வாசல் இல்லாத பரதேசிகளை பார்த்து அற்பமா எண்ணக்கூடாது. வாழ்க்கையிலே தோத்து போனவங்க, சொத்து சுகத்தை இழந்து தவிக்கிறவங்களை பார்த்து அற்பமா எண்ணக்கூடாது.
எவ்வளவுதான் படிச்சு வேலை இல்லையே அவங்கள பார்க்கும்போது அற்பமா எண்ணக்கூடாது, நல்ல வேலையை தருவார். அல்லேலூயா. குழந்தை இல்லையே, 3 வருஷம் 4 வருஷம் குழந்தை இல்லையே, குழந்தை இல்லாதவங்களை பார்த்து அற்பமா எண்ணக்கூடாது. ஆண்டவர் அவங்க தலையை உயர்த்துவார், கற்பகனி தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க அவசரத்துக்குலாம் அங்கே நடக்காது. கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருப்பார். ஆமென். ஊழியக்காரங்களை அற்பமா எண்ணக்கூடாது. நீங்க ஊழியக்காரங்களை அற்பமா எண்ணுவாங்க, மனசுல கூட அப்படி எண்ணக்கூடாது. ஊழியக்காரனுக்கு தண்ணி கொடுத்தா கூட அதன் பலனை நீ அடையாமல் போவதில்லை. கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆமாம், இதுவரைக்கும் நீங்கள் அற்பமாக எண்ணி இருந்தா நீங்கள் இன்னைக்கு ஆண்டுகிட்ட கேட்கணும். வரும்போதெல்லாம் எதுக்கு நம்ம சபைக்கு வரோம் தெரியுமா? நாளுக்கு நாள் நான் பரிசுத்தம் அடையத்தான், நாளுக்கு நாள் சத்தியத்தை கேட்டு 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 அவரோட இணையருக்கு தான் வர்றோம். ஆமாம், என்னமோ நான் வர்ணித்து பிரசங்கம் பண்ணக்கூடிய ஞானி நான் கிடையாது. எனக்கு கர்த்தர் சொல்றதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பகுதி 3 பகுதியாக இருக்குது. மத்தேயிலையும் ஒரு 21வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறாரு, லூக்கா 19வது அதிகாரத்தில் இந்த பகுதி எழுதியிருக்கிறாரு, மார்க்கு 11வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறாரு. பாருங்க, ஆண்டவர் 2 சீசலை கூப்பிடுறாரு, போய் கட்டப்பட்டிருக்கிற கழுதியை அவுத்துட்டு வாங்கப்பா. ஜனங்கள்லாம் அற்பமாக நினைக்கிறாங்க, நான் அற்பமாக என்னல, அது விடுதலை ஆகணும். யாராவது கேட்டா அது எனக்கு வேணும்னு சொல்லுங்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவர் தெரிந்து கொண்ட பகுதியை நீங்க பாருங்க. 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 26, 27, 28 வாசிங்க. சபைக்குள்ள ஞானிகள் அநேகர் கிடையாது, வல்லவர் அநேகர் கிடையாது, அதாவது பிரபுக்கள் அநேகர் கிடையாது, வசதி உள்ளவங்க கிடையாது, பணக்காரன் கிடையாது. யார ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார்? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியன்னு சொல்றான், அவனைத்தான் ரட்சித்து சபைக்குள்ள வச்சிருக்கிறார். எப்படி சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பையும் பாருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. நீங்க நினைக்கலாம் அவங்கெல்லாம் இருக்காங்க, அந்த டாக்டர் வரல, அந்த இன்ஜினியர் வரல, அந்த பணக்காரன் வரலாம். அவங்க தெருவில் எத்தனை பேர் இப்போ 3 கார் 4 கார் வீட்டில் நிற்கிது, அவங்கெல்லாம் வரலையே நீங்க நினைக்கலாம். ஆனால் இது ஆண்டருடைய வேலைங்க. ஞானிகளுக்கு இந்த சத்தியம் மறைக்கப்பட்டுட்டு, வல்லவனுக்கு மறைக்கப்பட்டுட்டு, பிரபுகளுக்கு மறைக்கப்பட்டுட்டு, உங்களை என்னையும் கர்த்தர் நினைவு கூர்ந்திருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்து, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். தேவன் உலகத்தில், அப்படி வருது பாருங்க, தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அதெல்லாம் நம்ம தானே. கை தட்டுங்க பாப்போம். நம்மகிட்ட ஆமா, வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, ஒன்னே ஒன்று நம்மகிட்ட இருக்கு, இயேசு இருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா. அற்பமாய் உலகை எழுது, இழிவாய் எண்ணுது, இழிவானவர்களையும் அற்பமாய் எண்ணப்பட்ட இல்லாதவர்களையும் தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவங்க சொல்லுவான், வழி இல்லை, ஆஸ்பத்திரிகளுக்கெல்லாம் இவங்களுக்கு காக்க துட்டு இல்லை, சும்மா இயேசுநாதர் சுகம் கொடுக்க நினைக்கலாம். ஆனால் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு கர்த்தர், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த மகன் எனக்கு வேணும், இந்த மகன் எனக்கு வேணும், அப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் சின்னவங்க வந்தாங்க, சின்ன பிள்ளைகள், அவங்கள அதட்டுனாங்க. உடனே இயேசு சொல்ற, சிறு பிள்ளைகளை அதட்டாதே. பாருங்க எவ்வளவு நல்லவர். ஆமா, சிறு பிள்ளைகள் இடத்திற்கு வர்றதுக்கு இடம் கொடுங்க, அவங்கள அற்பமா எண்ணாதீங்க. பிரசங்கம் பண்றார், சின்ன பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தை நிரப்புறாங்கிறார். கை தட்டுங்க பார்ப்போம். ஆமா, ஒருவன் குழந்தையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யம் பரவசிக்கும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அற்பமா யார் என்றாங்களோ அவங்களை கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டார். இயேசு கிறிஸ்து 3 நாள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்கள பட்டினி அனுப்புறதுக்கு மனசு இல்லை, வழியில் சோர்ந்து போவாங்கன்னு சொல்லி நீங்களே
ஆகாரம் கொடுங்கங்கிறாரு. சீசருக்குங்க, ஐயோ இவ்வளவு பேருக்கு எங்கே போய் 300 பணத்துக்கு வாங்கினாலும் கொடுக்க முடியாது. ஒரே ஒரு பையன் கையில் 2 மீன் 5 அப்பம் இருந்தது. அதுவும் ஆசீர்வதித்தார். எல்லாம் புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் சாப்பிட்டாங்க. மீதி 12 கூடையா நிறத்தாங்க. இதனுடைய ஆசீர்வாதம் யாருக்கு வந்தது தெரியுமா? அந்த சின்ன பையனுக்கு தான் வந்துச்சு. அற்பமாக என்னன்னாங்க, சிறியவனை மறைச்சாங்க, அவனை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. சிரியாவின் படைகள் போய் எருசலேமில் இருக்கிற பிள்ளையை கூட்டிட்டு வந்துட்டு திருடி அடிமை பண்ணிட்டு வந்துட்டு, சீரியாவின் படைத்தலைவன் வீட்டில் அந்த பிள்ளை பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். படைத்தலைவனுக்கு குஷ்டரோகம். ஆமாம், அவள் அப்படி திரும்பி சொல்கிறா, பாத்திரத்தை கழுவி அடுக்கும்போது எங்கள் எஜமான் சமாரியாவில் இருக்கிற எங்கள் ஊழியக்காரர்கிட்ட போனால், எங்கள் நாச்சியார்கிட்ட போனால் உடனே சுகமாயிரும் அப்படின்னு இந்த பிள்ளை சொல்கிறாங்க. இதை கேட்டு சீரியாவின் படைத்தலைவன் நாகமான் குஷ்டரோகி போனால் சுகம் பெற்றான். கையை உயர்த்தி, அவ்வளோ பெரிய இராணுவ வீடன் பலசாலி சுகம் பெற்றதுக்கு காரணம் சின்ன குழந்தை. அல்லேலூயா. ஊரெல்லாம் 5 புருஷனுக்கு வாக்கப்பட்டவான்னு பரியாசம் பண்ணாங்க. அவள் ஒளிஞ்சி ஒரு குடத்தை தண்ணி எடுத்து மத்தியானம் போல் 2 மணி போல் அங்கே இயேசு போகிறாரு, அவளை சந்திக்கிறாரு. நான் கொடுக்குற தண்ணி உனக்கு தாகம் எடுக்காது, உன் உள்ளத்தில் ஜீவ நதியை உண்டாக்குன்னு ஒன்று ஊருக்குள்ளே போய் சமாரியாங்கிற ஊரையே கொண்டு வந்துட்டார். அற்பமாக என்னாதீங்க, கையை உயர்த்தி. சிம்சோன் ஒரு முறை பெலிஸ்தர் ஏராளமான பேர் சிம்சோன் அழிக்கிறதுக்கு வர்றாங்க. ஆனால் திடீர்னு பார்க்குறாரு, கழுத தாடை எலும்பு கிடைச்சது. கழுத தாடை எலும்பு அதை எடுத்து 1000 பெலிஸ்தர்களை அழித்து இஸ்ரவேல் ஜனங்கள் காக்கப்பட்டாங்க. கை தட்டுங்க. ஆமாம், நியாயாதிபதி 13 ஒரே ஒரு குனிஞ்சு அந்த எலும்பு, கழுதையின் செத்த கழுதையின் தாடை எலும்பை எடுத்தாராம். அப்போ எப்படி வெற்றி கொண்டு வந்திருக்கு பாருங்க. எல்லாம் அது நார்னு போட்டான், அதுலேயே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றி வந்தது. கோலியாத்து கொக்கரித்து நிற்கிறவா, வாடா உங்களெல்லாம் நான் பிச்சு ஆகாயத்துக்கு போட்டுருவேன் உங்கள் மாம்சங்கிறான். தாவீது வந்தாட, பாவி உனக்கு பின்னால் என் நேசர் இருக்கிறார். ஒரே ஒரு கூழங்கல்லு தான் டப்புன்னு அடித்தான், செத்தே போனான். கைத்தட்டுங்க. கூழாங்கல்லு கோலியத்தையே கொண்டுட்டு ஊழியத்துக்கே வரமாட்டேன்னு முச்செடி அங்கே நிற்கிது, தீய காட்டுறாரு, வரமாட்டேங்கிறாரு. நான் மந்த நான் உடைவேன், கொன்ன நான் உடைவேன், வேற யாரையாவது அனுப்புங்கிறாரு மோசே. அன்று சொல்கிற நீ தான் வேணும். அப்போ ஒரு அடையாளம் காட்டுறார், கோலை போட்டால் அந்த கோலே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திட்டு 30 லட்சம் ஜனங்கள் வெளிவந்ததுக்கு காரணம் அந்த கோல் தான். கையை உயர்த்தி, யாரையும் அற்பமாக எண்ணாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டருடைய பார்வை உங்களுக்கு வேணும், ஆண்டருடைய இறக்கம் உங்களுக்கு வேணும், ஆண்டருடைய தரிசனம் உங்களுக்கு வேணும். உங்களுக்கு ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து தான். ரோல் மாடல் இயேசு கிறிஸ்து தான். ஒருவரையும் அற்பமாக எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் தலையில் கை வைங்க. என் ஜீவியத்தில் சொல்லுங்க, நான் உயிரோடு இருக்க வர ஒருவரையும் அற்பமாக எண்ண மாட்டேன். இன்னைக்கு நான் என்னிலும் மற்றவங்களை மேன்மையாக எண்ணுவேன் இயேசுவின் நாமத்தினால. ஆமே. இயேசு ராஜாவை சுமந்து செல்லும் கழுதை பாருங்க. 3 காரியத்தை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். எந்த மனுஷன் கழுதையை தேடி போனவன் தான் இஸ்ரவேலுக்கெல்லாம் ராஜாவா கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமாம், ஒரு வசனத்தை நீங்கள் படிங்க. அதாவது 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் படிக்க கேட்போம். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாம போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். கவனிங்க, சவுல் ரொம்ப சௌந்தரியம் உள்ளவன். சவுல் சிங்கத்தை போல தைரியமும் கழுகை போல வேகமும் உடைய ஒரு அற்புதமான மனுஷன். தகப்பன் சொல்றார், கீசு சொல்றார், மகன் ஒரு கழுதை இன்னைக்கு வீட்டுக்கு வரல, கழுதை எங்கே போச்சுட்டு தெரியல, நம்மெல்லாம் அந்த ஆடை தேடி போக பார்த்தீங்களா அந்த மாதிரி. உடனே அப்பேற்பட்டவன் தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து 2 வேலைக்காரங்களை கூட்டிட்டு கழுதையை தேட போய்கிட்டே இருக்கான். அந்த பள்ளத்தில் தேடுறான், அந்த மேடில் தேடுறான், அங்கே தேடுறான், அங்கே தேடுறான்.
இவன் தேடிக்கிட்டு இருக்க கவனிக்கிறீங்களா, அந்த காலத்தில் இருக்கிற தீர்க்கதரிசி சாமுவேல் கிட்ட கர்த்தர் சொல்றாரு, ஏப்பா ஒருத்தன் கழுதையை தேடிக்கிட்டு அலைகிறான், பெஞ்சமின் கோத்திரத்தான், அவன் வருவான், அவன் சகல இஸ்ரவேலுக்கும் முதல் ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணின வர்றதுக்கு முன்னால ஒரு நாளைக்கு முன்னாலேயே சொல்லிட்டார். கையை உயர்த்திங்க. தேவனோடு பேசி தேவனோடு இருக்கிற ஒரு மனுஷன் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அழகா சொல்லிட்டார். கழுதையை தேடி வந்தான் பாரு, அவன் இனி கழுதை தேட மாட்டான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவான். கை தட்டுங்க. ஆமாம், யாராவது கழுதையை தேடினவங்க ஜனங்களுக்கெல்லாம் ராஜாவாகுமா? அப்போ ஆண்டவர் பாருங்க முன் குறிச்சிருக்கிறார். 15வது வசனம் வாசிமா. சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னாலேயே சாமுவேல் காது கேட்க, நாளை இந்நேரத்துக்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், நான் ஒரு மனுஷனை உன்னிடத்திற்கு அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக ராஜாவாக அவனை நீ அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று. எல்லாரும் கைகளை உயர்த்தி வைப்பார். கழுதையை எங்கேயே தேடிக்கிட்டு இருக்கிறான். அவன் ஒரு தீர்க்கதரிசிங்க இருக்காங்களா, கழுதை எங்க நிக்குன்னு கேட்க வருவான். கேட்க வர்றதுக்கு முன்னால நீ சொல்லு, இவன் தான் இனி இஸ்ரவேல் சமத்த இஸ்ரவேலுக்கு ராஜா. பாருங்க, இருதயம் கழுதையை தேடி போகுது கண்ணெல்லாம், ஆனால் கர்த்தர் பார்க்குறாரு, இவன் தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு தீர்க்கதரிசிட்ட சொல்கிறாரு. நீங்கள் படித்து பார்த்தா 10வது அதிகாரம் முதல் வசனத்தில் கொம்பு தைலத்தை எடுத்து அவன் மேலே ஊற்றிட்டு சொல்கிறாரு, அப்பா கழுதியை தேடிட்டு அலைகிற உங்கள் அப்பா உன் மேலே இனி கவலையாக இருப்பார், நீ போ, உன் மேலே ராஜ அபிஷேகத்தை ஊற்றிட்டேங்கிறார். 1வது வசனம் படிமா. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. பாருங்க, அவன் நட எங்க போச்சு. போங்கப்பா, கழுதையை தேட சொல்றீங்களே, நான் எப்படி, அழகு எப்படி, அந்தஸ்து எப்படி, உயரம் எப்படி, வேகம் எப்படின்னு சொல்லலை. சவுலினுடைய அழகெல்லாம் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க, இப்படி ஒரு மனுஷன் இருக்கானான்னு. சும்மா சோட சுப்பட்டிய கர்த்தர் ராஜா வாக்கல. அப்படி இருந்தாலும் கழுதியை தேடி போனான் பாருங்க. சமஸ்த இஸ்ரவேலுக்கு நீ தான் ராஜாவான்னு கர்த்தர் கொடுத்துட்டார். கையை உயர்த்தி அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்றார், இருளின் அதிகாரத்தில் இருந்த உங்களை ஆச்சரியமான புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக கூட்டமாயிருக்கீங்க. இயேசுவை எந்த மனுஷன் உள்ளத்தில் வைத்திருக்கிறானோ அவன் அந்த ஏரியாவிலே அவன் தான் ராஜா. ஹல்லேலூயா. நீ இருளை விட்டு வெளியே வந்துட்ட, நான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ஆசாரிய கூட்டமாயும் ராஜ கூட்டமாய் இருக்குங்கிறார். வாசிமா 1 பேதுரு எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. நீங்களோ அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் எல்லாம் வாசிங்க, ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த கூட்டம், ராஜரீக கூட்டம். இயேசுவுக்கு மட்டும் நீங்க இடம் கொடுங்க. இருள் உங்களை தொடாது, இருளின் அந்தகாரங்களோட தொடாது, இருளில் இருக்கிற செய்வன உங்களை தொடாது, இருளில் இருக்கிற விக்கிரக கிரியைகள் உங்களை தொடாது, இரத்த காட்டறிகள் உங்களுக்கு கிட்ட வராது. இயேசுவின் நாமத்தில் கர்த்தரும் நீங்க அன்பு செலுத்திட்டா உங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக கர்த்தர் வைத்திருக்க. கையை உயர்த்தி அல்லேலூயா. ஆமா சொல்றாரு, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாயும் தேவனுடைய கரத்தில் ராஜ்ய முடியுமா இருக்க. செருபாபேலை பார்த்து சொல்றாரு, அற்பமா எண்ணப்பட்ட செருபாபேலே நீ பயப்படாத, ஆமா என் கையில ஒன்ன நான் முத்திர மோதிரமா வச்சிருக்கேங்கிறார். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. 2வது, தீர்க்கதரிசியினுடைய மதிக்கட்டைய திருப்புன ஒரு கழுதை.
கழுதைன்னு அற்பமாக எண்ணக்கூடாது. அந்த காலத்தில் பீலையாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான், பிரபலமான தீர்க்கதரிசி. அவன் பாருங்க, பாலாக்கி என்கிற ஒரு ராஜா வஞ்சனையா இஸ்ரவேல் ஜனங்கள் கெடுக்கணும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாபம் வரணும், பாவத்தில் உழணும்னு இவனை போய் பார்க்கலாம். இவனை போய் பார்த்து, இத்தனை ஏக்கர் பொன் வெள்ளி உனக்கு தார இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பா, நீ தீர்க்கதரிசி தானே, நீ சொன்னது நடக்கும். பாருங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டு போயிட்டாங்க. எங்க அம்மா சொல்லும், பணமுன்னா பணமும், நல்லா சொல்லுங்க, பணமுன்னா போன செத்த பணம் ஆகும். ஆமாம், ஒரு பழமொழியும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இவன் பாருங்க, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, பேர் சொல்லி அழைக்கப்பட்ட பீலையாம் தீர்க்கதரிசி. அந்த காலத்தில் பெரியவன் போறான். ஆனால் பேதுரு கண்டுபிடிச்சு சொல்றான். 2 பேதுரு எழுதின புஸ்தகத்தை படிங்க. 2 பேதுரு 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் நீங்க படிச்சா, தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி, பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. ஆகையினால நம்ம எல்லாம் பிழைச்சிக்கிட்டோம் கையை உயர்த்தி. எங்க தடுத்தது? என்னாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. என்னாகமம் புஸ்தகம் 22வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நீங்க வாசிங்க. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பிலேயாமின் கீழ் படுத்துக் கொண்டது. பிலேயாம் கோபம் மூண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். கவனிங்க, அடிக்கிறான். அடுத்து வாசிமா. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். மனுஷன் மாதிரி பேசிச்சுன்னு பேதுரு சொல்றாரு. அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன்? சரி, 31வது வசனம் படிங்க. அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோடு 3 தரம் அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருந்ததினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோடு வைப்பேன் என்றார். 34 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது பிலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாதிருந்தேன். இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாத காரியமானால் நான் திரும்பி போய் விடுகிறேன் என்றான். கை தட்டுங்க பாப்போம். இப்பதான் சொல்றான். அடுத்த அதிகாரத்தில் நான் வாசா, இஸ்ரவேலுக்கு விரோதமா மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமா நான் சபிக்கிறதுக்குன்னு வாயை திறந்தா ஆசீர்வாதம் தான் வரும் அப்படிங்கிற. கை தட்டுங்க பாப்போம். நல்லா சொல்றேன், கர்த்தருக்கு மட்டும் இடம் கொடுத்துட்டீங்கன்னா எந்த மனுஷனும் உங்களுக்கு செய்வன பண்ண முடியாது, எந்த மனுஷனும் மந்திரம் பண்ண முடியாது. ஓங்கி ஒரே குரலா சொல்லுங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமா மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமா குறி சொல்லுதலும் இல்லை. என்னாகமோ 23:23 மனப்பாடமா நீங்க வச்சுக்கோங்க. இன்னைக்கு மந்திரம் பண்ணாலும் மந்திரம் பாதிச்சிட்டோம், செய்வனை பாதிச்சிட்டோம், அங்கங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க உலகம் முழுவதும். தேவ மனுஷனே, இயேசுவின் இருதயத்துக்குள்ள வந்துட்டா, இயேசு கிறிஸ்துவுக்கு நீ பயந்துட்டா, நேரடியாய் மந்திரம் பண்ணாலும் உனக்கு பலிக்காது, நேரடியாய் குறி சொன்னாலும் உனக்கு பலிக்காது. ஆமா, பலிக்கவே பலிக்காது. சாபத்தை கர்த்தர் நம்ம தலையில் ஆசீர்வாதமாக்கி போட்டார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, எந்த தீர்க்கதரிசியும் அற்பமா எண்ணாதீங்க. இந்த தீர்க்கதரிசிக்கு புத்தி வந்தது, கழுத வாய் திறந்து பேசுனதுனால புத்தி வந்தது. ஆமென். அவனுடைய மதி கேட்ட கழுத திரும்ப வச்சிட்டு. ஆமா, ஆகையினால யாரையும் நீங்க சொல்லாதீங்க, தீர்க்கதரிசியில மதிங்க. ஆமீன் சொல்லுங்க. ஆமா, தீர்க்கதரிசியுடைய மதி கேட்ட இந்த கழுத சத்தம் கொடுத்தது, மனம் திரும்ப வைத்தது. இதனாலேயே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஒரு ஜோர கைத்தட்டுங்க. அதான் பேசாத மிருகம் மனுஷனை போல பேசிச்சின்னு பேதுரு பிரசங்கத்தில் சொல்றார். ஆகையினாலே அற்பமாக என்ன வேண்டாம், அந்த வார்த்தை கிரியை செய்யும். கர்த்தருடைய வார்த்தை வெறுமையா திரும்பாது, அனுப்பினதை நிறைவேற்றி திரும்பும். 3வது, கழுதையை சுமக்கிற நீங்க
பாக்கியம் பெற்றவங்க. இது பாக்கியம் பெற்ற கழுதை. மார்க் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தாங்க. அதின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டாங்க. அவர் அதின் மேல் ஏறி போனார். இயேசுவை சுமந்த கழுதை. கையை உயர்த்தி ஒவ்வொருவரும் இயேசுவை சுமக்கணும். நமக்கு பேர் வரணும், புகழ் வரணும், ஆசீர்வாதம் நிலைச்சி நிற்கணும், நம்ம பாவம் மன்னிக்கப்படணும், சாபம் மன்னிக்கப்படணும், வியாதி மன்னிக்கப்படணும், மரணம் இல்லாமல் இருக்கணும்னா இயேசுவை நீங்கள் சுமக்கணும். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்தவர், நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தவர், நம் மரணங்களை சுமந்தவர், நம்ம வியாதியை சுமந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தினுடைய அத்தனை அக்கிரமங்களை சுமந்த இயேசு நீங்க சுமக்கணும். சொல்லணும், நான் உம்மை சுமக்கிற கழுதைன்னு சொல்லணும். மரியாதை பார்த்து சொன்னாங்க, உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. உம்மை சுமர்ந்த எல்லாரும் சொன்னாங்க மரியாதை பார்த்து, உம்மை சுமந்த ஒரு கற்பம் இருக்குதே அது பாக்கியம் உள்ளது. நானும் சொல்றேன், இயேசுவை சுமக்கிற நீங்க பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆமாம், இயேசுவை நீங்கள் சுமந்துட்டா இயேசு உங்களை சுமக்க ஆரம்பிச்சிருவார். சிறியவனை புழுதியிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்தும் சொல்லுங்க சாதாரணமாக உயர்த்த மாட்டார், உன்னதத்தில் ஏறி இருக்கும்படி செய்வார். ஆமாம், சாதாரண ஒரு மனுஷன் கர்த்தரை அறிஞ்சிட்டான்னா போதும், அவனை படிப்படியாய் உயர்த்தி எல்லாரும் பார்க்கும்படி வைப்பார். பூமியில் மேலான இடத்துல உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணுவார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவுக்கு மட்டும் உங்கள் இருதயத்தில் இடம் கொடுங்க, வேற ஒருவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. ஆமாம், அந்தகார ஆவிகளுக்கு விக்கிரங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நீங்கள் இயேசுவை சுமக்கிற கழுதேன்னு நீங்கள் சொல்லணும். ஆண்டவரை சுமக்கணும். உண்மை எங்கனாலும் சுமந்து போவேன், எங்கனாலும் சுமந்து போவேன் ஆண்டவரை சொல்லணும். நீங்கள் ஹல்லேலூயா. உங்கள் ஸ்தானத்தை உயர்த்திடுவார், உங்கள் நிலைமையை உயர்த்திடுவார், உங்கள் பிள்ளைகளை உயர்த்திடுவார். அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும். பிள்ளைகள் ஆண்டவர் அறிஞ்சிருக்குதா, தெய்வத்துக்கு பயப்படுதா, பைபிள் படிக்குதா, ஆவியில் நிறையுதா, ஆராதனை பண்ணுதா, சத்தியத்தை கேட்குதா, ஞானஸ்தானம் எடுக்குதா, அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் படிங்க. அதைப்படி இதைப்படி அங்கே போடா, லண்டன் போடா, அமெரிக்கா போகிறத விட உங்கள் பிள்ளைகளுக்கு இயேசுவை கொடுங்க நீங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், உலகம் நிறையா கற்று கொடுத்துக்கிட்டு இருக்குது. தண்ணி அடி, கஞ்சா அடி, அதை அடி, இதை அடின்னு. நீங்கள் இயேசுவை மட்டும் கொடுத்தா போதும், எல்லா அசூசியை துரத்தி உங்கள் பிள்ளைகளை எங்கேயோ வச்சிருவார், உன்னதத்தில் ஏறி இருக்கும்படி பண்ணுவார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயாச்சு. ஹல்லேலூயா. ஏசாயா எழுதின புஸ்தகம் 53வது அதிகாரம் 12வது வசனத்தில் எல்லாருடைய அக்கிரமங்களையும் அவர் சுமந்தவர். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்தார். கவனிங்க, எல்லாம் எந்திரிங்க, தலையில கை வைங்க. பாவம் பழி வாங்கி விடும், பாவம் தண்டனை கொடுத்து விடும், பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும், பாவம் எலும்போடு ஒட்டி உன்னோடு வரும், அது சும்மா விடாது. ஆனால் அதையே அந்த பாவத்தை சுமந்துட்டாரு. நீ சுமக்க தேவையில்லை, அந்த இயேசுவை நான் சுமப்பேன், என் பிள்ளைகள் சுமப்பாங்க, என் கணவனார் சுமப்பார்னு தலையை கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவை சுமப்பேன். இதுவரைக்கும் என் அன்பு மகனை நீ இயேசுவுக்கு இடம் கொடுக்கலன்னா இயேசுவுக்கு இடம் கொடு. உன்னை விடுவித்தவர் இயேசு, உன் கட்ட அவிழ்த்தவர் இயேசு, செய்வன கட்ட அவிழ்த்தவர் இயேசு, துன்மார்க்கன் பாவ கயிறினால் கட்டப்பட்டிருந்தான், அவுத்தவர் இயேசு. சொல்றாரு, போய் கட்டி இருக்கிற அந்த கழுதை குட்டி அவுத்து கொண்டு வா, அது எனக்கு வேண்டும். சொல்லு ரத்தம் அடித்தவரை பார்க்க 2 கைகளை உயர்த்துங்க. உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். மனக்கண்கள் திறந்திருக்கிறது. சொல்லு ரத்தம் அடித்தவரை பார்க்கிறேன். உன் பாவத்தை சுமந்த இயேசுவை நீ சும, உன் வியாதியை சுமந்த இயேசுவை நீ சும, உன் அக்கிரமத்தை சுமந்த இயேசுவை நீ சும, உன் சாபத்தை சுமந்த இயேசுவை நீ சும, உன் மரணத்தை கூட கர்த்தர் சுமந்துட்டாரு. சும, கையை உயர்த்துங்க. இந்த இயேசு எனக்கு வேணும். இந்த இயேசு இந்த பண்டிகை நாட்களில் எனக்கு வேணும், என் இருதயத்துக்கு வேணும். எல்லாம் கை உயர்த்துங்க, உயர்த்துங்க. ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே,
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.